விகடன் ஆல்வேஸில் ஒரு யங்ஸ்டர்ஸ் முதல்ல ஒரு முளை விடும்போதே அவங்கள பிடிச்சி அவங்கள கௌரவித்து அவங்கள தூக்கி விட்றவங்க. சில டைமில் வந்து அவங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு விஷயத்தை பல பேருக்கு பரப்புகிறவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சினிமாவுக்கும் நல்ல எழுத்துலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஸோ அது மாதிரி பண்ணுறது மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அவார்ட். இது வந்து ஒரு பரம்பரை மேகசின்னு சொல்லலாம். அவ்வளோ வருஷமாக வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ ரிச் ட்ரெடிஷன் இந்த மேகசினுக்கும் இந்த பப்ளிகேஷனுக்கும் இருக்குது. அண்ட் ஐ திங்க் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக மாறணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்குது. ஐ எம் ஷூர் இட் வில் பிகம் an extraordinary hit. வருஷம் விகடன் என்ன விருது கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் வந்து விகடன் விருது மேடையில் நடக்கும்போது இன்னும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். எனக்கு நிஜமாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது விகடன் அவார்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு அவார்ட்ஸ். இப்போது அந்த குவாலிட்டி இல்லைன்னா அந்த இதுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியாது. ஸோ தட் வே நான் இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஐம் ரியலி ப்ரவுட் அண்ட் ஹானர்ட். I'm really happy that I'm a part of this year's Vigadan Award as well. But last year எனக்கு எதுவும் ரிலீஸ் இல்லை. But anyways, coming yearல குற்றம் 23 and another film would be releasing. So அதில் maybe we'll try to be here. It's not try, definitely you are going to win it. We will receive some award for குற்றம் 23, I'm sure. ஆனந்த விகடனோட இந்த மாபெரும் சினிமா விருது வெறும் சினிமா விருதாக மட்டும் இல்லை. இந்த மேடையில் தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், வைரமுத்து அவர்கள் இன்னும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தமிழ்நாடே அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு காத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட கருத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்ச ஒரு மேடையாக மாறிச்சு. தமிழ்நாட்டில் விகடனை சின்னதுன்னு பார்த்தோம், இன்றைக்கும் அது ஒரு எம்பளம் உண்டு. பொங்கலுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. இந்த ஜல்லிக்கட்டு மேட்ரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மேடையில் அதை பகிர்ந்துக்கலன்னா நான் நல்ல யோகியம் கிடையாது. எங்கள் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சடுகுடில் கபடியை அங்கீகாரம் செய்து கொண்டீர்கள். கபடி என்பது என்ன? ஒரு மனுஷன் போவான், 10 பேர் சுற்றி ஆடுவான், அதை பிடிச்சி அமுக்குவான் அவனை. கபடியினுடைய இன்னொரு வடிவம் தான் ஜல்லிக்கட்டு. அந்த திமிழை பிடித்து அடக்க வேண்டும் என்பது இது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. ஏறு தழுவுதலுக்கு தடைக்கான காரணங்கள் வந்து அவங்க முதல்ல சொல்கிற காரணம் வந்து க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 விஷயம் தான் தோணுது. ஒன்று, அவங்களுக்கு வந்து ஏதோ அல்டீரியர் மோட்டிவ் இருக்கணும், அல்லது அவங்களுக்கு வந்து சரியாக விஷயம் புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ்ன்றதுக்காக வந்து இந்த ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை, ஒரு எத்னிக் ஐடென்டிட்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எவ்ரி இயர் ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் அப்போது புல்ஸ் மட்டும் கிடையாது, மனிதனை தவிர மனிதனில் கூட இல்லை, அவங்களுக்கு சென்சேஷனலைஸ் பண்ணுறது மட்டுமே லட்சியமாகவும் கண்ணில் பார்க்குற சில டிபிக்ஷன்ஸ் மட்டுமே காரணமாக அவங்களுக்கு அது மட்டுமே போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி போய் பார்க்க மாட்றாங்க. சின்ஸ் 2010 சில ரெகுலேஷன்ஸோடு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ரெகுலேஷன்ஸோட கண்டிப்பாக நடத்துறதுக்கான அனுமதி கிடைக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எப்போ ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்களோ, பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் அண்ட் அஜெண்டாஸ் இல்லாமல் எடுக்கிறாங்களோ, அப்போ வந்து மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கு வழி விட்டு தான் தீரணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் வெகு விரைவில் இதுக்கான தடை நீங்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் ஐ திங்க் தட் ஷுட் பி தட் வே. ஸோ மொழி, கலை, கலாச்சாரம் தான் எதுக்கு ஒரு அடிப்படை. ஜல்லிக்கட்டுங்கிறது அது வந்து நம்ம கலாச்சாரம். இந்த மாடர்ன் டைமில், இந்த மாடர்னைசேஷனில், சயின்டிஃபிக் டேஸில் நம்ம கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ பெரியவங்களோ வந்துட்டு கலாச்சாரத்தை பண்ணுங்கடான்னு சொல்லணும். இல்லை, நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸுங்க கொண்டாங்க, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பெரியவங்களே நீங்கள் இப்படி பண்ண ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், எஸ் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ண, அதை வந்து வேண்டாம் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வைரமுத்தவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. நண்பர்களே, ஜல்லிக்கட்டு பற்றி யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். முரட்டுக்காளை சொல்வது போல அது ஆகுமா? இது
புரியாமல் ஒருவர் கலாச்சாரம் புரியாமல் ஏற்படும் பிசகுதானது. ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீதிமன்றம் சொல்லிவிட்டது, அதனால் அதை எதிர்த்து பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீதிக்கு பிழையா பெருமை இல்லை. அது பாண்டியன் காலத்திலிருந்து நிரூபிக்கப்பட்டது. முத்து பரலா மாணிக்க பரலா என்று கூட சரியாக கவனிக்காமல் நீதி வழங்கிவிட்டு பின்பு தன் நிலை உணர்ந்து மனம் மாறிய பாண்டிய மன்னர்களை தீர்ப்புகள் மட்டுமல்ல, சட்டங்களும் திருத்தப்படலாம். மனிதர்களுக்காக மனிதர் இயற்றியதுதான் சட்டம், மனிதனுக்காக இயற்றப்பட்டதுதான் சட்டம். அது மாற்றப்பட வேண்டும் என்றால் மாற்றியாக வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோட முன்னோட்டத்தில் லாஸ்ட்டாக பேசுகிறது என்னவாக இருக்கும்? இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் அடுத்த வாரம் வரும். அதே தான் நானும் சொல்ல போகிறேன். நிஜமாலே இது வெறும் ட்ரெய்லர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இவ்வளோ பிரம்மாண்டமான நட்சத்திரங்களோட எப்போ நடந்தது தமிழ்லன்னு தெரியாது. எப்போவுமே வந்து ஒரு பெரிய நடிகர் வருவாங்க, மீதி எல்லாருமே பார்த்தா அப்படின்னா அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனால் முதல் வாட்டியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள், இளைய தளபதி விஜய், கவி பேரரசு வைரமுத்து, பாரதி ராஜா அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் முக்கியமான மனிதர்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட அந்த மேடையில் நிறைய விஷயம் நடந்தது. சிவகார்த்திகேயன் முதல் வாட்டியாக ரஜினி முன்னாடி மிமிக்ரி பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசனுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரையும் வைரமுத்து அவர்கள் கேள்வி கேட்டு அது ஒரு தனி சிறப்பு நிகழ்ச்சியாக நடந்தது. இவங்க எல்லாரும் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கினேன். இந்த மாதிரி பல விஷயங்களை அடுத்த வாரம் நீங்கள் இந்த பிரம்மாண்டமான விருது விழாவில் பார்க்கலாம். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் இது RJ பாலாஜி. நன்றி, வணக்கம். தன்னாலே இந்த மக்களை என்டர்டெயின் பண்ண முடியும்னு நினைச்சாரு. அது அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, திறமை, இது எல்லாம் கச்சச்சா. இதுக்கெல்லாம் காரணம் ஐயா பாலச்சந்தர் அவர்கள் தான். எனக்கு கிடைத்த குருமார்கள், அவருக்கு கிடைத்த குருமார்கள். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் மன்னிச்சிடலாம். இப்படி ஒரு ஆளை உருவாக்க முடியும்னா ஆன்மீகத்தை ஏற்றுக்கிடுவேன் நான்.